ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வென்ஸ்டே மார்னிங் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. இது எங்கள் வீட்டோட வாசல். இங்கே ஒரு ரேம்ப் போட்டிருக்கோம். 2 ரேம்ப் இருக்குது. அது என்ன எதுக்காக இந்த ரேம்ப் போட்டிருக்கோன்னு நான் அப்புறமா ரீசன் சொல்கிறேன். இங்கே 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ். இட்ஸ் சப்போஸ் டு பி ஹேங்கிங் ரைட் தேர். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட போர்ச், ஃப்ரண்ட் போர்ச். ஆனால் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, காஞ்சி இருக்குது அந்த தொட்டி. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அது ஏன் நான் மாற்றாமல் இருக்கேன்னு உங்களுக்கு சீக்கிரத்தில் காட்டுறேன். ஓகே, இது எங்கள் ஃப்ரண்ட் போர்ச்சில் இருக்க ரோஸ் செடி. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் க்ரோன் ஆகிடுச்சு. அதெல்லாம் க்ளீனப் பண்ணோம். அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த குட்டி டாகி இங்கே இருக்கும், வெல்கம் சைன் போட்டு. அப்புறம் ஒரு சின்ன குட்டி பைக் மாதிரி இருக்குல்ல, சைக்கிள் மாதிரி, அதுவும் வெல்கம் சைனுக்காக, ஒரு டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே எங்கள் ஃபேமிலி இனிஷியல் இருக்குது. ஸோ இது எங்கள் போர்ச்சில் இருக்க ஒரு சின்ன பெஞ்சு. இங்கே ஈவினிங்ஸில் உட்காரலாம். ஸோ நான் மெயினாக இதை பற்றி பேச தான் வந்தேன். ஏன் இது ரெண்டும் இங்கே காஞ்சி தொங்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் இப்போ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னு. இப்போ எடுக்கலாம் இதை. ஓகே, வரமாட்டிங்களே. வந்துருச்சேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு குருவி கூடு இருக்கு இல்லையா? ஸோ இது ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 1 மந்த் இருக்குங்க. ஒரு வாட்டி நான் தண்ணி ஊற்றுறதுக்காக வந்தேன். ஆக்சுவலி லைட்டாக தான் காஞ்சிருந்தது. ஸோ தண்ணி ஊற்றுறதுக்காக வரும்போல பார்த்தா இந்த குருவி கூண்டில் 3 குட்டி குட்டி எக்ஸ் இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே நான் அதுக்கப்புறம் தொடவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த பேபி வர வரையும்னு சொல்லிவிட்டு நாங்கள் தொடவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் மந்த் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. அந்த குருவியும் அதுலேருந்து பேபி பறந்து போயிடுச்சு. அதுக்கு வரையும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் எப்படி எங்களுக்கு அது தொட்டால் சம்டைம்ஸ் என்ன பண்ணோம், இந்த மம்மி பேர்டு பேன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதை தொடவே கூடாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கேமராவில் வீடியோ எடுத்து பார்ப்போம் இது போயிடுச்சான்னு. ஆனால் அடிக்கடி பார்க்க மாட்டோம். லைக் 5 days once or 6 days once நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தோம், அது போமான்னு. ஃபஸ்ட்டு ஒரு குருவி 3 குருவியும் அந்த பேபி பார்ன் ஆயிடுச்சு. பார்ன் ஆன பிறகு 2 பறந்து போயிடுச்சு, நல்லா க்ரோ ஆகி. ஒன்று என்னாச்சு, இந்த கூடு கட்டியிருக்கல, அதுலேருந்து வெளியே விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது போகிறதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் a month அது வெயிட் பண்ணி இப்போ எல்லாமே அவங்க ஃப்ளை ஆகி போயிட்டாங்க. ஹாப்பியாக ஃபேமிலி மூவ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நானும் என்னோடய புது தொட்டி 2 ரொம்ப வாங்கினதுலேருந்து இங்கேயே தான் இருக்குது. ஸோ இது 2ஐயும் ஹேங் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் போர்ச். ஸோ இது 2 இருக்குது. அந்த இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ இது எடுத்தால் அது மேட்சிங் போயிடும்னு சொல்லி தான் 2த்தையுமே விட்டுட்டோம். ஏன்னா மேபி அதுலேயும் ஒரு குருவி கூடு வரும்னு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஸோ பிளஸ்ட் டு see. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அது கூடு கட்டுறது, அது லைட்டாக காஞ்சதுலேயே அது நினச்சிச்சு, சரி இவங்க நாளைக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்க, நம்ம திஸ் பெஸ்ட் பிளேஸ். அதுவும் இல்லாமல் இங்கே ஹைட்டாக இருக்கு இல்லையா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அது பேபி முட்டை அது பேபி அது பறந்து போகிற வரையும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ ஆல் ஆர் ஹாப்பி, தி ஆல் வெண்ட் ஹோம், டிஃப்ரெண்ட் ஹோம். ஸோ நான் இப்போ இதை எடுத்துகிட்டு என்னோடய புது இந்த 2 தொட்டியும் மாட்ட போகிறேன். Okay, see you all in my next video. Bye.